Hello to everyone. Welcome to Sai Samachir Education YouTube channel. இன்னைக்கு நம்ம வீடியோ செஷனில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 7th Standard English Term 1 போர்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த Term 1 ப்ரோஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது ஈகான்னு ஒரு ப்ரோஸ் இருக்குது இல்லையா, உங்களுக்கு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் லெசன் பார்த்திங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவலை பேஸ் பண்ணின ஒரு லெசன். நமக்கு வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் சொல்லிட்டு நிறைய வந்து ரிலீஜன்லாம் இருக்குது. ஈச் ரிலீஜன் வந்து டிஃப்ரெண்ட்டான ஃபெஸ்டிவல்லாம் நம்ம கொண்டாடுவோம் இல்லையா. ஸோ நமக்கு வந்து கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பிக்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரில் வந்து லைட்னிங் ஃபெஸ்டிவல் வந்து திவாலி, அதுக்கப்புறம் பொங்கல், ரம்ஜான், கிறிஸ்மஸ், அதுக்கப்புறம் ஹோலி, பக்ரீத், ஓணம், நவராத்திரி சொல்லி இந்த மாதிரி வந்து 3 டிஃப்ரெண்ட் ரிலீஜனுக்குமே நம்ம என்ன பண்ணுறோம், டிஃப்ரெண்ட் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் கொண்டாடுறோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த ஈத்கா அப்படின்றது வந்து ஒரு முஸ்லீம் ஃபெஸ்டிவல். ஸோ அது வந்து ஒரு பர்டிகுலர் ஃபேமிலி, அதாவது ஒரு புவர் பாய் அவங்களுடைய கிராண்ட்மாவோட இந்த ஈத்கா வந்து கொண்டாடுறதை பற்றின ஸ்டோரி தான் இது. ஸோ இது வந்து நம்ம 3 செக்ஷன்ஸாக இருக்குது. நம்ம ஒவ்வொரு செக்ஷனும் வந்து தனித்தனியாக பார்ப்போம். ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் செக்ஷன் பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த பையனும் அவங்க கிராண்ட்மாவையும் காமிச்சிருக்காங்க இல்லையா இந்த பிக்சரில். இதில் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த பர்டிகுலர் பாய், அதாவது இவன் பேர் பார்த்திங்கன்னா ஹமீத். ஸோ இந்த பையன் பார்த்திங்கன்னா எவ்வளோ புவரான ஃபேமிலியில் இருக்கான், அவங்களுக்கு பேரண்ட்ஸ் யாரும் இல்லை, பட் இருந்தாலும் அவன் ரொம்பவே கைண்டாக இருக்கான். அவங்க கிராண்ட்மாவுக்காக வந்து அவன் ஹெல்ப் பண்ணுறான். அதை பற்றி எல்லாமே இதில் இருக்கும். ஓகே, ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு, how wonderful and beautiful was the morning of Eid. The trees looked greener, the field more festive, the sky had a lovely pink glow. The sun seemed brighter and more dazzling than before to wish the world a very happy Eid. அதாவது அந்த மார்னிங், அந்த ஈட் அப்படின்ற அந்த ஒரு பர்டிகுலர் ஃபெஸ்டிவலோட மார்னிங் எப்படி இருக்குன்றதை இந்த இடத்துல ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மார்னிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த ஈட் டேவோடைய மார்னிங். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்ரீஸ் எல்லாம் க்ரீனாக இருக்குது. ஃபெஸ்டிவ் மூட் வந்து அந்த இடத்துல உருவாயிட்ருக்கு. அண்டு ஸ்கை ரொம்பவே பிங்க் அண்ட் க்ளோவாக இருக்குது. அதுக்கப்புறம் சன் ரொம்பவே பிரைட்டாக நல்லா டேஸ்லிங்காக இருக்குது. டேஸ்லிங்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் பிரைட்னஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் டேஸ்லிங்னு மீனிங். ஸோ இது வந்து அந்த பர்டிகுலர் டே வந்து ஒரு ஹாப்பியான ஒரு ஈட் டேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா. அந்த டேவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு, the village was filled with excitement. Everyone was up early to go to the Eidgah. The boys were more excited than others. They had been talking about it all the time. Finally the day had come and now they were impatient. They were taking their treasure out of their pockets, counting and recounting it before putting it back. Mahmoud counted 1, 2, 10, 12. He had 12 coins. Mohsin had 1, 2, 3, 8, 9, 15 coins. With this money, they would buy countless things: toys, sweets, paper pipes, ரப்பர் பால்ஸ் அண்ட் மச் மோர். அதாவது இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஓவரால் வில்லேஜே ரொம்பவே ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருக்குது. எல்லாருமே சீக்கிரமாக எழுந்துட்டாங்க. ஈத்கா, அதாவது மசூதிக்கெலாம் போவாங்க இல்லையா, மாஸ்க் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் போகிறதுக்காக எல்லோரும் ரெடி ஆகிட்ருக்காங்க. குட்டி பாய்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்காங்க. இதில் வந்து அவங்களுடைய எல்லா டைமையும் பற்றி அவங்க வந்து பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டே வந்துருச்சு. ரொம்ப நாளாக இதை பற்றி பேசிகிட்டே இருந்தாங்க இல்லையா, அந்த நாள் வந்தாச்சு. இப்போ ரொம்பவே இம்பேஷண்ட்னா வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டை வந்து அவங்க தாங்கிக்க முடியல, ஒரு பொறுமையே இல்லாத அளவுக்கு. ஓகே, தே வேர் டேக்கிங் தேர் ட்ரெஷர் அவுட் ஆஃப் தேர் பாக்கெட்ஸ், கவுண்டிங். அதான் என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ரெஷர்ஸ்னால் என்னென்னா அவங்க சேமித்து வச்ச ஒவ்வொரு பணமும், அதாவது $1 காயின், அதாவது 1, 2, 3, 8, 9 கொடுத்துருக்காங்களே, அந்த மாதிரி இவ்வளோ காயின்ஸ் எல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு நாளுக்காக தான் வந்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, சேர்த்து வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எடுத்து கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்களுடைய பாக்கெட்டில் வச்சுக்கிறாங்க. ஓகே, அதாவது மஹமூத் அப்படின்ற ஒரு பர்சன், ஒரு பாய் பார்த்திங்கன்னா அவன் வந்து ஒரு டோட்டலி 12 காயின்ஸ் வச்சுருக்கான். அதுக்கப்புறம் மொஹசின் ஒரு கேரக்டர் இருக்குது. இந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா இவன் 15 காயின்ஸ் வச்சுருக்கான். ஸோ இதெல்லாம் வச்சு இவங்க என்ன பண்ணுவாங்க, கவுண்ட்லெஸ் திங்ஸ், அதாவது டாய்ஸு, ஸ்வீட்ஸு, ரப்பர் பால், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்க என்ன பண்ணுவாங்களாம் இந்த ஈத்கா அப்போ அவங்க போகிறப்ப வாங்குவாங்க. அதாவது இந்த சந்தை மாதிரிலாம் போடுவாங்க இல்லையா, திருவிழானா எப்படி இருக்கும், கண்டிப்பாக கடைகள்லாம் இல்லாமல் இருக்காது இல்லையா, அந்த மாதிரி அதெல்லாம் வாங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அவங்க இதை ரெடியாக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, தி ஹாப்பியஸ்ட் ஆஃப் பாய்ஸ் வாஸ் ஹமித்.
He was only 4, thin and poorly dressed. Last year his father had died of cholera. Then his mother also died. From then, Hamid lived with his old granny Amina and was happy as a lark. She told him that his father had gone to earn money and that his mother had gone to Allah to get lovely gifts for him. This made Hamid very happy. Hamid had no shoes on his feet. The cap on his head was soiled and tattered. அதாவது இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயத்துலையுமே ஹமீத் வந்து ரொம்பவே ஹாப்பியஸ்ட் பாய், அதாவது ரொம்பவே சந்தோஷம் நிறைஞ்ச ஒரு பையன். அவன் ரொம்ப புவர். அவன் வந்து 4 வயசு, அவனுக்கு ரொம்பவே தின்னாக இருப்பான் அண்ட் அவன் ரொம்பவே புவர்லி ட்ரெஸ்ட். அவனோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி இருக்காது, அந்த மாதிரி இருக்க பையன். ப்ளஸ் அவங்க ஃபாதர் வந்து பார்த்திங்கன்னா காலரால் லாஸ்ட் இயர் இறந்து போயிடுறாரு. அவங்க மதரும் இறந்துடுறாங்க. ஸோ ஹி இஸ் பேரண்ட்லெஸ், இல்லை பேரண்ட் இல்லாதவ ஒரு பையன் இல்லையா. அவன் என்ன பண்ணுறான், ஃப்ரம் தென் ஹமித் லிவ்டு வித் ஓல்டு கிரானி அமீனா, வயசான பாட்டி அமீனா அவங்க பேர், அவன் கூட வளர்ந்துட்டுருக்கான். ரொம்பவே ஹாப்பியான பையனாக இருக்கான் அவன் தான் இருக்கிறதுலையே. She told him that his father had gone. அதாவது அமீனா என்ன சொல்கிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபாதர் வந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்காக வேறு எங்கேயோ ஒர்க்குக்கு போயிருக்காருன்னு சொல்லிடுறாங்க. அவங்க மம்மி பார்த்திங்கன்னா, அவங்க மதர் பார்த்திங்கன்னா அல்லாஹ் கிட்ட போய் நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரதுக்காக போயிருக்காங்க அப்படின்னு. அவன் ரொம்ப சின்ன பையன் அப்படின்றதுனால இதெல்லாமே நம்பிடுவான் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்லி வச்சுருக்காங்க. ஹமித் பார்த்திங்கன்னா இந்த விஷயம் பார்த்திங்கன்னா ஹமித்க்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அவங்க அப்பா அம்மா கூட இல்லைனா கூட நமக்காக ஏதோ ஒன்று செய்கிறதுக்காக போயிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு அவன் இருந்துகிட்ருக்கான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹீ ஹேட் நோ ஷூஸ், அவன் கையில் வந்து ஷூஸ் எதுவும் இல்லை. அதே மாதிரி அவனோட ஹெட்டில் கேப் போட்டிருப்பான் இல்லையா, அதாவது இந்த ஈத்க்கு போகும்போது, அதாவது மாஸ்க்குலாம் வந்து ப்ரேயருக்கு போகும்போது ஒரு கேப் மாதிரி போட்டிருப்பாங்களே, அதெல்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்பவே tattered மீன்ஸ் torn, கிழிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மண்ணெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, he knew that his father would come back with the sacks full of silver and his mother with gifts from Allah. Then he would have more than Mahmoud, Mohsin, நூரி அண்ட் சாமி. அதாவது அவன் என்ன நினைக்கிறான்னா, அவங்க ஃபாதரும் வரும்பொழுது ஒரு சாக்குன்னா அந்த சாக்கு பை சொல்லுவோம் இல்லையா, அது ஃபுல்லாக கண்டிப்பாக வந்து ஒரு சில்வர்லாம் எடுத்துகிட்டு வருவார். அவங்க மதர் வந்து நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வருவாங்க அல்லா கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிட்டு இருக்கான். அதனால் அவன் என்ன நினைக்கிறான்னா, அதனால் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது மஹமூத், மோசின், நூரி அண்ட் சாமி இவங்களெல்லாம் விட நான் அதிகமாக வச்சுருப்பேன் அப்படின்னு அவன் நினச்சிட்ருக்கான். Hamid's granny Amina was sad. It was Eid and she did not have even a handful of grains. If only her son were there, it would have been a different kind of Eid. Hamid went to his grandmother and said, "Granny, I will be the first to get back. Don't worry." Amina was worried. Other boys were going out with their fathers. How could she let him go to the fair by all by himself? ஸோ என்ன ஆகுது, இப்போ வந்து ஹமீதோடைய கிராணி பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சேடாக இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்கக்கிட்ட வந்து ஈட் அந்த நாள் அதுவுமா கூட அவங்க கையில் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கிரெயின் கூட இல்லை, அதாவது ஒரு அரிசி பொங்குறதுக்கு கூட எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. இப்போ வந்து அவங்க சன், அதாவது ஹமீதோடைய ஃபாதர் அந்த இடத்துல இருந்திருந்தானே இந்த மாதிரி நடந்திருக்காது. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈடாக இருந்திருக்கும், ஒரு ஹாப்பியான டேவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹமீத் பார்த்திங்கன்னா வென்ட் டு ஹிஸ் கிராண்ட் மதர், அவங்கக்கிட்ட சொல்கிறான், கிராணி நான் தான் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வருவேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இவங்க பார்த்திங்கன்னா ரொம்பவே பயப்படுறாங்க. ஷி வாஸ் worried. ஏன்னா அதர் பாய்ஸ், மற்ற பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ஃபாதர்ஸோடு வெளியே போகிறாங்க. பட் இவன் வந்து தனியாக தானே போவான், எப்படி அவனை நம்ம வந்து ஃபேருக்கு வந்து தனியாக அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே பயப்படுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா Hamid left with the other boys. Hamid was like one with the wings on his feet. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, ஹமித் வந்து என்ன பண்ணுறான், அதர் பாய்ஸோட வெளியே போயிடுறான். அவன் வந்து அவனுடைய விங்ஸில் வந்து ஃபீட்டில் வந்து விங்ஸ் இருக்க மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. They ran on ahead of the elders and waited for them under a tree. ஸோ அங்கே வரக்கூடிய எல்டர்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். They reached the suburbs of the town.
ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அந்த அவுட்ஸ்கர்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வெளி இதுன்னு சொல்லுவாங்க, டவுனுடைய அவுட் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல எல்லோரும் ரீச் ஆகிடுறாங்க. ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் த ரோட் பிக் ஹவுசஸ் ஆஃப் த ரிச். In the gardens, mango and lychee trees were full of fruits. Then they came across the stores of the sweets vendors, all decorated so gaily. Every store had sweets piled up in heaps like mountain. இந்த இடத்துல என்னாச்சு, எல்லாம் வந்து அந்த இடத்துல அமித் போய் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அவன் வந்து ஒரு எப்படி சொல்கிறாங்கன்னா, அவன் ஒரு விங்ஸ் வச்சுருக்க மாதிரி, அவன் காலில் ஒரு சிறகு வச்சுட்ருக்க மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அந்த எல்டர்ஸ்லாம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. அப்போது அந்த அவுட்ஸ்கர்ட், அந்த வில்லேஜோடைய அவுட்ஸ்கர்ட்டில் வெயிட் பண்ணுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா போத் சைடு ஆஃப் த ரோட் பார்த்திங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய வீடாக இருக்குது. எல்லாருமே ரிச் பீப்புளாக இருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா அவங்க வீட்டு கார்டன்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மேங்கோஸ், லிச்சீஸ்லாம் நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது. அது பார்க்குறதுக்கே ரொம்பவே எப்படி இருக்குன்னா பார்த்திங்கன்னா, தே கேம் அக்ராஸ் த ஸ்டோர்ஸ் ஆஃப் த ஸ்வீட்ஸ் அண்ட் வெண்டர்ஸ். அந்த மாதிரி வெண்டர்ஸ், விற்கிற வியாபாரிகள், ஸ்வீட்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கவங்களாம் அங்கே இருக்காங்க. அண்ட் ஆல் டெக்கரேட்டட் ஸோ கெய்லி மீன்ஸ் ஒரு பிரைட் கலராக இருக்குது எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் ஸ்வீட்ஸ், அந்த ஒவ்வொரு கடையிலையும் பார்த்திங்கன்னா ஸ்வீட்ஸ்லாம் வந்து ஒரு மலை மாதிரி குவிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம செக்ஷன் 1 பார்த்தாச்சு. இப்போ நம்ம செக்ஷன் 2 பார்ப்போம். செக்ஷன் 2 ஸ்டோரி பாருங்கள். இது ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லையா, அதெல்லாம் பார்க்கறதுக்கு. அதாவது நிறைய வந்து அந்த மசூதிக்கு பக்கத்துலலாம் நிறைய ஸ்வீட் ஸ்டால்ஸு, டாய்ஸ் ஷாப்பு, அது எல்லாமே போட்டிருக்காங்க. ஹமிதும் பார்த்திங்கன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸோடு அங்கெல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போகிறான். அவன்கிட்ட இருக்க கொஞ்சம் காயின்ஸை வச்சு இல்லையா. இதில் பாருங்கள், soon the road began to get crowded. Some people were on tangos and ekas, some in motor cars, all wearing perfume, all bursting with excitement. The children were calm and contented a lot. For village children, everything in the town was wonderful. Whatever caught their eye, they stood and gaped at it with wonder. At last, the Eidgah came into view. There were row upon row of worshippers as far as the eye could see. Newcomers lined themselves behind the ones already there. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, இந்த ரோடு, அதாவது அந்த அவங்க வந்திருக்க அந்த அவுட்ஸ்கர்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ரௌட் அதிகமாகிடுச்சு. ஏன்னா வந்து எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா அந்த இடத்துக்கு. இப்போ ஈட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாம் பர்ச்சேஸ்க்கெல்லாம் வர ஆரம்பிச்சிடுறாங்க. சம் பீப்புள் வேர் ஆன் டாங்கோஸ், அதாவது குதிரை வண்டிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி குதிரை வண்டி, மோட்டார் கார்ஸ் இதிலெல்லாம் வந்துட்டுருக்காங்க. நிறைய பேர் அது பர்ஃப்யூம்லாம் போட்டு சும்மா இந்த ரிச் பீப்புளெலாம் எப்படி இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் இருக்காங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் பர்ஸ்ட் அவுட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ்லாம் வந்து ரொம்பவே அமைதியாக பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வில்லேஜ் சில்ட்ரன்லாம் வந்து இப்போ இவங்க எல்லாமே ஹமீத் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வில்லேஜ்லேருந்து வந்தவங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் ரொம்பவே வண்டர்ஃபுல்லாக விஷயமாக தெரியுது. ஒரு புதுமையானது, ஒரு வியக்கத்தக்க விஷயமாக அவங்களுக்கு தெரியுது. வாட் எவர் காட் தேர் ஐ, என்னென்ன அவங்க கண்ணில் படுதோ அதெல்லாமே வந்து பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே உத்து பார்த்துட்டே இருக்காங்க. கேப்டு மீன்ஸ் இந்த ஸ்டாரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் மீனிங். ஆட்டட் வித் வண்டர். அப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த ஈத்கா டே வந்து அவங்க வியூவுக்கு வந்தாச்சு. தேவர் ரோ அப்பான். அந்த ஈத்கா வந்து என்னென்னா அந்த மாஸ்க் போவாங்க இல்லையா, அவங்க மசூதி போய் கும்பிட போவாங்க இல்லையா சாமி, அந்த இடத்து வந்தாச்சு. அங்கே என்ன ஆச்சுன்னா ரோ வந்து லைனாக நின்றுட்டே இருக்காங்க. நிறைய வர்ஷிப்பர்ஸ் நின்றுட்டுருக்காங்க. அண்ட் எல்லோரும் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, நடந்துட்டு நின்றுட்டே வராங்க. நியூ கம்மர்ஸ், புதுசாக வந்தவங்களும் அவங்க 1 by 1 பின்னாடியே போயிட்டே இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா, the prayer was over. Men embraced each other. They descended on the sweet and toy vendors' stores like an army moving to attack. There was the merry-go-round with wooden elephants, horses and camels. You paid 1 paisa and had 25 rounds of fun. Mahmoud and Mohsin and Noori and other boys mounted the horse and camels. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரேயர் முடிஞ்சிருச்சு. வர்ஷிப்பிங் வராங்க இல்லையா, எல்லோரும் வந்து ப்ரேயர் முடிஞ்சாச்சு. ஒருத்தர் மென் வந்து என்ன பண்ணுறாங்க, எம்ப்ரேஸ்டு ஈச் அதர்னால் என்ன மீனிங்னா ஒரு கட்டி தழுவிப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க.
ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து போய் பார்க்கறதுக்காக எல்லோரும் போயாச்சு. ஸ்வீட்ஸ் வாங்கிறதுக்கு டாய் வெண்டர்ஸ் கிட்ட எல்லாத்துக்கும் போயாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மெரி கோ ரவுண்ட், அதாவது நம்ம ஊர்லலாம் ஃபெஸ்டிவலுக்கு வந்து ராட்டினம்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்காங்க. எலிஃபெண்ட்டு, ஹார்ஸு, டிஃப்ரெண்ட் டைப் கேமல்ஸ், இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 1 பைசா கொடுத்தா நீங்கள் வந்து 25 ரவுண்ட்ஸ் போகலாம். அதில் பார்த்திங்கன்னா மஹ்மூத் அண்ட் மோசின் அண்ட் நூரே 3 பேரும் பார்த்திங்கன்னா கேமல்ஸ் அண்ட் ஹார்ஸஸ்லாம் போயிடுறாங்க. ஹமீத் வாட்ச்ட் them from a distance. All he had were 3 paisas. He could not part with a third of his treasure for a few miserable rounds. They were soon done with their rides. Then it was time for the toys. There was a row of stalls on one side with all kinds of toys. Soldiers and milkmaids, kings and ministers, water carriers and washerwomen and holy men. ஸோ இவங்க எல்லாமே ஜாலியாக விளையாடிட்டு இருக்கும்போது ஹமீத் என்ன பண்ணுறான், தூரத்துலேருந்து அவங்கள எல்லாரையும் பார்த்துட்ருக்கான். அவங்ககிட்ட மொத்தமே இருக்கிறதே 3 பைசாஸ் தான் இல்லையா. ஸோ மற்றவங்க எல்லோரும் நிறைய காயின்ஸ் வச்சுருக்காங்க, அவங்ககிட்ட இருக்கிறதே 3 பைசாஸ். இது வந்து அவங்க கையில் இருக்கிற காயின். ஓகே, ஹி குட் நாட், அதாவது இதுக்காக ஒரு ஃபியூ மிசரபிள் ரவுண்டுக்காக நான் வந்து இவ்வளோ பெரிய ட்ரெஷரை வந்து இது பண்ண முடியாது, எனக்கு வந்து வேறு வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்றது அவன் மனசில் இருக்குது இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ டாய் வாங்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இப்போ எல்லாருமே ஒரு ஸ்டால் பக்கமாக போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கைண்ட் ஆஃப் டாய்ஸ்லாம் இருக்குன்னா சோல்ஜர்ஸ் அண்ட் மில்க் மெய்ட்ஸ், கிங்ஸ், மினிஸ்டர்ஸ், ஸோ இந்த மாதிரியான டாய்ஸ் எல்லாம் அந்த இடத்துல இருக்குது. Mahmoud bought a policeman in khaki with a red turban on his head and a gun on his shoulder. Mohsin bought a water carrier while Noore got a lawyer. Those toys cost 2 paisa each. Hamid had only 3 paisas. How could he buy such expensive toys? If they dropped out of his hand, they would be smashed to bits. If a drop of water fell on them, the color would run. But he looked at them hungrily and wished he could hold them in his hand for just a moment or two. After the toys, it was sweets. Someone bought sesame seed candy, other gulab jamuns or halwa. They smacked their lips with relish. Only Hamid left out. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு, இவங்க எல்லாத்தையும் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மஹ்மூதுன்ற கேரக்டர் என்ன பண்ணுறான்னா, ஒரு காக்கி பேண்ட்டு, காக்கி ட்ரெஸ் போட்டிருக்கக்கூடிய அந்த போலீஸ்மேன் வாங்கிடுறாரு, அதை டாய் வாங்குறான். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோசின் அப்படின்ற பையன் வந்து வாட்டர் கேரியர் வாங்குறான். நூரி அப்படின்ற கேர்ள் பார்த்தீங்கன்னா லாயர் டாய். இந்த டாய் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈச் வந்து 2 பைசா. ஸோ ஹமீத் கிட்ட டோட்டலாகவே எவ்வளோ இருக்குது, வெறும் 3 பைசாஸ் தான் இருக்குது. எப்படி அவனால் சச் எக்ஸ்பென்சிவ் டாய்ஸை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுவே சப்போஸ் அதுலேருந்து கையிலேருந்து விழுந்துருச்சுன்னா என்ன ஆகும், அது சுக்கு நூறாக உடஞ்சிரும். அந்த பொண்ணு அவன் வாங்கியிருக்க அந்த வாட்டர் கேரியரில் தண்ணி கீழே போச்சுன்னா என்ன ஆகும், அதில் இருக்க கலரெல்லாம் போயிடும். பட் இதெல்லாம் பார்க்குறான், இதெல்லாம் சொல்ல யோசிச்சுட்ருக்கான் ஒரு பக்கம். அட் த சேம் டைம் ஹி விஷ்டு, அதாவது அவனுக்கு வந்து ஒரு ஆசை இருக்குது, அதெல்லாம் நம்மளால் வச்சுக்க முடியுமா, ஒரு 10 நிமிஷம் கையில் வச்சுக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கவும் செய்கிறான். ஆஃப்டர் த டாய்ஸ், இந்த டாய்ஸ் வேலைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்வீட்ஸ் வாங்க போகிறாங்க. எல்லாம் வந்து ஒருத்தன் பார்த்திங்கன்னா செசமி சீட் கேண்டி வாங்குறாங்க, குலாப் ஜாமுன்ஸ், ஹல்வா இதெல்லாம் வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அது ஸ்வாக்டு லிப்ஸ் மீன்ஸ் அதாவது ஒரு சத்தம் போட்டு என்ஜாய் பண்ணி அந்த வாயை ஓப்பன் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதுதான் அந்த மாதிரி லிப்ஸ் வித் ரெலிஷ்னால் என்ன மீனிங்னா ஒரு அந்த டேஸ்ட்டில் ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும் இல்லையா, அது அந்த அவங்களுக்கு இருக்குது. ஆனால் இதில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஹமீத் மட்டும்தான் லெஃப்ட் அவுட். ஏன்னா அவன்கிட்ட பணம் இல்லை, இருக்கிறதே 3 பைசா தான். அதுலேயும் அவன் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல் திங் வாங்கணுன்ற இதுவில் மனசில் வச்சுருக்கான் இல்லையா. ஸோ அதனால் அவன் வந்து லெஃப்ட் அவுட், அவன் வந்து எதுவுமே இன்னும் வாங்கவே இல்லை. ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா செக்ஷன் 2ல் இருக்குது. ஸோ நம்ம செக்ஷன் 1 and 2 ஸ்டோரிஸ் பார்த்துட்டோம் இன்றைக்கி. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து செக்ஷன் 3 ஸ்டோரி பார்ப்போம், ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம செக்ஷன் 2 நெக்ஸ்ட்டில் வந்து செக்ஷன் 1 and 2 கொஞ்சம் லைட்டாக ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம செக்ஷன் 3 ஸ்டோரி பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வீடியோ அப்டேட்ஸ்லாம் கிடைக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ செஷனில் மீட் பண்ணலாம். Thank you. Have a nice day.